வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய இன்றைய விருந்தினர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பின் நிறுவனரும் மூத்த தலைவருமான திரு பி ஜெயினுலாபுதீன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். உங்களை சந்திக்கிற நேரத்தில் ஏதேனும் ஒரு சர்ச்சை வருகிறதா அல்லது சர்ச்சை வர்ற நேரத்தில் சந்திக்கிறோமான்னு தெரியல. ரெண்டு இணைஞ்சிருது. அப்துல் கலாம் அவர்கள் இந்திய மக்களால் பெரிதும் நேசிக்கப்பட்டவர். குழந்தைகள் மீது, சிறார்கள் மீது, மாணவர்கள் மீது அளப்பரிய ஒரு அன்பை கொண்டிருந்தவர். எளிய வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு குடியரசுத் தலைவர். அவர் இறந்தபோது மக்கள் அவ்வளவு தூரம் ஜாதி மத வேறுபாடுகளை கடந்து கண்ணீர் வடித்தார்கள். அவருடைய நினைவாலயம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சர்ச்சை வருது. அவருக்கு ஒரு நினைவு சிலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு வீணை அவர் கரங்களில் தரப்பட்டிருக்கு. அதற்கு பக்கத்தில் பகவத்கீதையினுடைய வடிவம் அதன் ஒரு பகுதியாக வைக்கப்பட்டிருக்கு. அது சிலருக்கு ஏற்புடையதாக இல்லை, விமர்சனம் செய்கிறார்கள். அவர் முஸ்லீம் ஆயிட்டே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராயிற்றே, அவருக்கு பக்கத்தில் திருக்குறளையும் பேசியவர், அதையெல்லாம் வைக்கிறது பொருத்தமாக இருக்குமேன்னு சிலர் முன்வைக்கிறாங்க. ஆனா நீங்க அதுல இருந்து முற்றிலும் மாறுபட்டு வேறொரு சர்ச்சையை கிளப்புறீங்க. அங்க பகவத்கீதையை வச்சதுதான் சரி, திருக்குறான அங்க வைக்க தேவையில்லை, வைக்க கூடாது, ஏனென்றால் அவர் முஸ்லீமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. எந்த அடிப்படையில அப்துல் கலாம முஸ்லீம் இல்லைன்னு சொல்றீங்க? அதாவது ஒருவரை நம்ம தீர்மானிப்பதாக இருந்தா அவருடைய கொள்கை, வெளிப்படையான நடத்தைகள், இதை வச்சுதான் தீர்மானிக்கணும். இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் ஒரு இறைவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. இதுதான் அடிப்படை கொள்கைன்னு எல்லாருக்குமே தெரியும். முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் தெரியும். ஒரு கடவுளை தான் வணங்கணும். இப்போ நபிகள் நாயகம் அவங்க சிலை வணக்கத்தை ஒழிப்பதற்கு தான் வந்தாங்க. அதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நாடு கடத்தப்பட்டாங்க. அந்த ஒரு நிலைநாட்டப்பட்ட ஒரு கொள்கை. அப்துல் கலாம் அவர்கள் தன் வாழ்நாள் பூலாவுமே ஒரு சிலை வணக்கம் நிறைய பண்ணார். எல்லா விதமான கோயில்களுக்கும் போனார், சிலை வழிபாடு செஞ்சார். இதெல்லாம் செய்தாரையானால் அது அவருடைய உரிமை. அவருடைய குடியரசுத் தலைவராக பணியாற்றிய காலத்தில் அவரின் ஆலோசகராக, உதவியாளராக இருந்த திரு பொன்ராஜ் சொன்ன ஒரு கருத்து, ஒரு தலைவரின் சிலையை திறப்பதற்கு அவரிடம் அனுமதி கேட்டார்கள். ஆனால் அந்த திறந்து வைப்பதற்கு இசைவு தெரிவிக்கிறதுக்கு அவர் மறுத்துட்டார். அவர் தன் வாழ்நாளில் சிலையை திறப்பதற்கு ஒப்புக்கொண்டது மகாத்மா காந்தியடிகளுடைய சிலையை திறப்பதற்கு மட்டும்தான். காந்தியின் மீது அவருக்கு ஒரு அளப்பரிய மதிப்பும் ஒரு பெரிய மரியாதை இருந்தது. அதனால் அவருடைய சிலையை திறந்து வைத்தார். மற்றபடி அவர் சிலை வணக்கத்துக்கு எதிரானவர் தான் அப்படின்ற கருத்தை திரு பொன்ராஜ் முன்வைக்கிறார். பொன்ராஜுடைய இந்த வாதத்திலிருந்து சிலை வணக்கத்துக்கு எதிரானவர் வராது, சிலை வைப்பதற்கு எதிரானவர் என்றுதான் வரும். சிலை வணங்கினதுக்கு ஆதாரம் இருக்குது. வணங்கி கொண்டிருந்தாரு, எல்லா கோயிலுக்கும் போனாரு. அவருக்கு கீழே உட்கார்ந்து கும்பிடுற காட்சிகள்லாம் இருக்கிறது. சாமியார்கள்ட்ட போய் கும்பிடுறாரு. நிர்வாண சாமியார்கள்ட்ட எல்லாம் உட்கார்ந்து அவங்க மேல இருக்க இவர் கீழே உட்கார்ந்து ஆசி வாங்கினாரு. அப்போ உயிரோடு உள்ளவர்கள், இறந்தவர்கள், சிலைகள் எல்லார்ட்டையும் அவர் ஆசி வாங்கினதுக்கு ஆதாரம் இருக்கும்போது சிலை வணக்கத்துக்கு எதிரானவர்னு சொல்லக்கூடாது. சிலை வைப்பது யாருக்கும் புதுசா வைக்கிறதா இருந்தா அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும், காந்தி மாதிரி ஒரு தகுதி வேணும்னு வேண்டாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த பொன்ராஜுடைய சொல்லுக்கு விளக்கம். காந்தி சிலையை அவர் ஒத்துக்கிட்டாலேயே சிலை வணக்கத்தை மறுத்தவர் கிடையாது. யாருக்கோ திறக்கணும்னு கேட்கும்போது அவருக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சிருப்பாரு. இவருக்கு சிலை வைக்க தகுதியற்றவர், இவருக்கு சிலை வைக்க தகுதி இருக்கு, அதுதான் அந்த சொல்ல இருந்து வரும். சிலை வனத்துக்கு எதிரானவர் எப்படி வரும்? சரி, அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கையை விரிவாக பார்க்கிற போது அவர் திருக்குரானை படிக்க தவறியதில்லை, குரானை படிக்க தவறினதில்லை. இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய தொழுகை முறைய வணங்குறதுக்கு அவர் தயங்கியதில்லை, அதை பின்பற்றித்தான் வந்திருக்கிறாரு. குரானை போற்றி இருக்கிறார், இஸ்லாமிய கடமைகளை அவர் செய்திருக்கிறார், தொழுகைகளை மேற்கொண்டிருக்கிறார். இதை தவிர ஒருத்தர் முஸ்லீமா இருக்கிறதுக்கு வேற என்ன தகுதி வேணும்? இல்ல, இதுல ரெண்டு விஷயம். அந்த செய்தி மிகைப்படுத்தப்பட்ட செய்தி. அவர் கூட 32 ஆண்டு காலம் ஒரே ரூம்ல இருந்த கே ராமாராவுங்கிற ஒரு சக விஞ்ஞானி, அவர் இறந்தவனு ஒரு பதிவு போட்டிருந்தார். அவருடைய பேஜில் பதிவு போட்டிருந்தார். 32 ஆண்டுகள் நாங்கள் ஒரு அறையில் தங்கி இருந்தோம். 32 ஆண்டுகளும் நான் அவரை ஒரு பிரேயர் பண்ணி தொழுகை நடத்தி நான் பார்த்ததில்லை. அவர் ரமலான் மாசத்துல நோன்பு நோற்று நான் அவர் பார்த்ததில்லை. அவர் முஸ்லீமுடைய எந்த ஒரு அடையாளத்தையும் நான் பார்த்ததில்லை. மதத்துக்கு அப்பாற்பட்டவராகத்தான் அவர் இருந்தாரு, கிருஷ்ணரை வழிபடுவாரு இப்படின்னு சொல்லி அவர் 32 வருஷம் இருந்தவர் அதை சொல்றார். இதுதான் அதுல உள்ளது. இவர் தொழுவதாக காட்டுற சில படங்கள் இருக்கு பாருங்க.
வெளிநாடுகளுக்கு செல்லும் போது முஸ்லீம் நாடுகளில் பள்ளியாசல் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதுல தொழும்போது எல்லாரும் உட்கார்ந்துருக்கிற முறைக்கு மாத்தமா உட்கார்ந்துருப்பார் இவர். அந்த போட்டோவை நீங்க பார்த்தாலேயே அன்றாடம் தொழக்கூடியவராக இருந்தால் எப்படி உட்காருவாரோ அந்த முறையில் உட்காராம இவர் ஒரு டைப்பா உட்கார்ந்துருக்கிற படம், எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறதும் இவர் உட்கார்ந்துருக்கு நீங்க பாருங்க. அதான் தொழுதாருன்னு ஒரு காட்சியை காட்டுவாங்க. அப்துல் கலாம் தான் இஸ்லாமியர் அல்ல அப்படின்னு அவர் எப்போதும் தன்னை அறிவிச்சு கொண்டதில்லை. ஒவ்வொரு மதத்திலும் நாத்திகர்கள் இருக்கிறாங்க. அது இந்து மதத்திலும் நாத்திகர்கள் இருக்காங்க, கிறிஸ்துவத்தை ஏற்காதவர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் இருக்கிறாங்க. கலாம் அவர்களை பொறுத்தவரையிலும் தன்னோட பெயரை அவர் மாற்றிக்கொள்ள தான் அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் தான் தன்னை சொல்லிக் கொண்டார். அவர் தான் ஒரு இஸ்லாமியர் அப்படின்றத எந்த இடத்திலும் மறுதளிக்கவும் இல்லை, நிராகரிக்கவும் இல்லை. போற்ற தகுந்த ஒரு முஸ்லீமாக, மக்கள் போற்றிய ஒருவராக அவர் இருந்த ஒருவரை நீங்க ஏன் சிறுமைப்படுத்த பார்க்கிறீங்க? இல்ல அது தவறான விஷயம். என்னன்னு கேட்டா, அவர் முஸ்லீம் என்பதை மறுக்கலங்கிறீங்கல்ல, மறுத்து இருக்கிறார். அவர் திருச்சி ஜோசப் காலேஜில் படிக்கும் பொழுது அவரோட ஒரு முஸ்லீம் ஒருத்தர் படிச்சிருக்காரு. இருவரும் சந்திக்கிறாங்க அந்த கல்லூரியுடைய ஒரு விழாவில். அப்போ இந்த கல்லூரியில் நம்ம 2 பேர் தான் முஸ்லீம் படித்தோம் அந்த காலத்தில், நினைவு இருக்கான்னு கேட்கும் பொழுது, உன்னைய முஸ்லீம் சொல்லி நான் முஸ்லீம் இல்லைன்றாரு. நான் இந்தியன், முஸ்லீமாவும் இந்தியானா இருக்கன்னு கூட அவர் சொல்லலை. அதனால முஸ்லீம் என்று சொல்வதை அவர் மறுத்திருக்கிறாரு. மீலாது விழா என்று எங்க மார்க்கத்தில் இஸ்லாத்தில் கிடையாது, இருந்தாலும் முஸ்லீம்கள் அதை கொண்டாடுறாங்க. மீலாது விழா அதுக்கு மாற்றேன்ட்டார். மீலாது விழா கடந்த காலத்துல எல்லா இயக்கங்களும் கொண்டாடி இருக்கிறாங்க. அது வேற ஒரு சர்ச்சை. நீங்க இருக்கல. ஒருவர் தன்னை நான் மதங்களை மீறின ஒரு இந்தியன், ஒரு இந்து என்பது ஒரு அடையாளம், தமிழ் என்றது ஒரு மொழியால் ஒரு அடையாளம், மதத்தால் ஒரு அடையாளம், ஊர்க்காரங்கன்னா ஊர்க்காரர் சார்ந்த ஒரு அடையாளம், தொழில் செய்யறவர்னா நான் சாப்ட்வேர் இன்ஜினியர்னு ஒருத்தர் சொன்னார்னா அது ஒரு அடையாளம், இந்தியன் பாகிஸ்தானியன் இன்னொரு தேசத்தவன் சொல்றது ஒரு அடையாளம். இந்தியன் அப்படின்றது மீது எல்லா அடையாளங்களை விட எனக்கு எல்லாவற்றையும் விட உயர்ந்தது அந்த அடையாளம் அப்படின்னு அவர் கருதி இருந்தா அதுல என்ன தவறு இருக்கு? அது தவறு இல்லை. நான் இந்தியன் தானே, இந்தியனா இருந்தா முஸ்லீமா இருக்க முடியாதா? முஸ்லீம் தான் இந்தியன் தான் அந்த இடத்துல சொல்லி இருக்கலாம். இதை புரிஞ்சு கூட நான் சொல்வதா இருந்தா, இப்ப முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க கட்சியில ஒருத்தர் இருந்தார்னு வைங்க, அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் உறுப்பினர் அட்டையை வச்சுக்கிட்டு கருணாநிதி காலில் போய் விழுந்தா ஜெயலலிதா அம்மா அதை எப்படி எடுத்துக்குருவாங்க? நான் அதிமுக கார்டு வச்சுக்கிறேன், நீ கார்டு வச்சிருந்தாலும் அங்கேயும் காலில் விழுந்து கேட்பாங்கல்ல. இது மாதிரி தான் இஸ்லாம் என்பது கொள்கை சார்ந்த ஒரு மார்க்கம். அது ஒரு இறைவனை வணங்கணும். நான் முஸ்லீம் தான் என்று சொல்லிக் கொண்டு பல இறைவனை வணங்கினா அவர் முஸ்லீம்ங்கிறதுல இருக்க முடியுமாங்கிறது இப்ப கேள்வி. அவர் இந்தியனா இருக்கட்டும், அவர் நாட்டுக்கு சேவை செய்யட்டும், குழந்தைகளோட நல்ல பழகட்டும், அதை நாங்கள் குறை சொல்லல. அவருடைய நற்பண்புகளை சொல்லுங்க, எங்களுக்கு மறுப்பு இல்லை. இஸ்லாம் என்று ஒரு கோட்பாடு நாங்கள் வச்சிருக்கிறோம். அந்த இப்படியெல்லாம் இருந்தா தான் ஒரு முஸ்லீமா இருக்க முடியும். எது இஸ்லாத்தை விட்டு ஒருத்தர் வெளியேற்றி விடும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அதை ஒருவர் செய்தார் என்று சொன்னால் அவரை இந்த வட்டத்தில் சேர்க்கணும். இல்ல, அவர்களுக்கு என்று தனிப்பட்ட விருப்ப உரிமைகள் அப்படின்றது கிடையாதா? அது இருக்கு, நல்லா இருக்குது. விருப்ப உரிமை என்பது இஸ்லாத்துக்கு உள்ள வந்துட்டோம்னா அதனுடைய சட்டத்துக்கு உட்படுத்த அந்த விருப்ப உரிமை இருக்கணும். கோயிலுக்கு ஏன் போனான்னு கேட்டோமா, அது நாங்க கண்டிக்கல. நாங்க சொல்வதெல்லாம் என்னன்னு கேட்டா, அது யார் முடிவு செய்யறது? அவர் தான் செய்வாரு. நீங்க எப்படி முடிவு செய்ய முடியும்? அதுல யார் முடிவு செய்ய முடியும்? முடிவு இல்லை. இது என்னன்னு கேட்டா, முஸ்லீமாக அவர் வாழாத ஒருத்தர் அவரை வெளிப்படையாக சிலை வணக்கம் செஞ்சார். சிலை வணக்கம் செஞ்சால் முஸ்லீம் அல்லன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்ப நான் செஞ்சாலும் முஸ்லீமா இருக்க மாட்டேன். சரி, எனக்கு ஒரு நினைவு இருக்கு. 2002 அந்த நாட்கள்ல நான் தினமணியில பணியாற்ற நாட்கள்ல முதல் முறையாக ஒரு பொது நாளேட்டுல ஈகை பெருநாள் மலர், ரம்ஜான் மலர்னு ஒன்று வெளியிட்ட போது அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவர், அவரும் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார், நீங்களும் ஒரு கட்டுரை எழுதியிருந்தீங்க. அந்த கட்டுரையில அவர் தன்னுடைய முஸ்லிம் அடையாளத்தை அவர் மறைக்கவில்லை, இஸ்லாத்தை போற்றி எழுதியிருந்தார், இஸ்லாத்தின் நடைமுறைகளை வாழ்த்தி எழுதியிருந்தார், ஹதீஸை அவர் பின்பற்றுவதை பற்றி எழுதியிருந்தார், குரான் அவர் வாழ்க்கையில செலுத்தின தாக்கத்தை பத்தி எழுதியிருந்தார். ஒரு இந்தியாவில் பிறந்து இந்த ஒரு உயர்ந்த நிலையை அடைந்த எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய மனிதர் சில நேரங்களில் நீக்கு போக்காக நடந்து கொள்வது, அது என் மார்க்கம் எனக்கு, அதே நேரத்தில் மற்றவர்களோடும் நான் இணங்கி வாழ்வேன், அது இந்துக்களாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய நம்பிக்கை ஒன்று இருந்தாலும் அதோடு நான் இணங்கி போவேன் அப்படின்னு ஒரு தலைவர் வாழ்ந்தா அதை எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? அப்படி செய்யறதுனாலேயே ஒருத்தர் முஸ்லீம் இல்ல அப்படின்னு ஒருத்தரை விளக்குறதுக்கு யாருக்கு உரிமை கொடுத்திருக்கா? விளக்குற பெற்ற இல்லை, விளக்க முடியாது. யாரையும் விளக்க முடியாது. நாம சொல்வது என்னன்னு கேட்டா, ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் வாழணும் என்று ஒரு மதம் சொல்லுகிறது. அந்த மதத்தில் ஒருத்தர் இருப்பதாக இருந்தால் அந்த கோட்பாட்டுக்கு உள்ள நின்று அவர் செய்யணுமே தவிர, அந்த கோட்பாட்டை விட்டு வெளியே நின்று கொண்டு அதான் இஸ்லாம்னு சொன்னா அவர் புது மார்க்கத்தை உண்டாக்குறாரு ஆயிரும்.
நம்ம என்ன கேட்கிறோம்னா, இஸ்லாம் வந்து சிலை வழிபாட்டை ஆதரிக்குதா எதிர்க்குதா? மனிதன் காலில் விழுவதை ஆதரிக்குதா எதிர்க்குதா? மனிதர்களை சாமியார்களாக்கி அவங்களுக்கு கடவுள் தன்மை கொடுப்பதை இஸ்லாம் ஆதரிக்குதா எதிர்க்குதானா? எதிர்க்குது. எந்த அளவுக்கு எதிர்க்குதுன்னா, அது இஸ்லாத்தை விட்டு ஒருவரை வெளியேற்றி விடும் என்ற ஒரு கொள்கை இஸ்லாம் சொல்லுகிறது. அதையும் செய்து கொண்டு ஒருவர் தொழுகிறார்னு வைங்க, தொழுதாலும் அது வந்து இஸ்லாம் ஆகாதது. அது வேற ஒரு மார்க்கம். அது இறைவனை மட்டும் வணங்குறதுக்கு பேர் தான் இஸ்லாம். நான் இறைவனை வணங்கிக்கிறவேன், இன்னும் பலரை வணங்கிக்கிறவேன் சொன்னா அவர் உரிமை இருக்கு அவருக்கு. அதை நாங்கள் யாரும் போய் தடுக்கவும் இல்லை. அவர் முடிவு எடுத்துக்கொள்ளலாம். அது இஸ்லாமிய வட்டத்தில் அடங்குமா? இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்களும் இந்த கலாம் மாதிரி இருந்தா தான் உங்களை அங்கீகரிப்போம், அதுக்கு மீனிங் ஆகுது. இல்ல, இப்ப நீங்க ஒரு விளக்கம் தர்றீங்க. ஆனா நம்ம நாட்டிலேயே இதற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. ஒரு உடல்நலம் சரியில்லைனாலோ அல்லது மந்திரிச்சு விடுறதுன்னு சொல்ற ஒரு விஷயம் வந்தாலோ, ஒரு இந்து தாய் தன்னுடைய குழந்தையை ஒரு முஸ்லிம் ஒருவரிடம் போய் அதை ஓத சொல்லி கேட்டுக்கிறதும், நாகூருக்கோ வேளாங்கண்ணிக்கோ இந்துக்கள் போறதும், அல்லது மற்ற கிறிஸ்தவர்கள் ஒரு இந்து கோயில்களுக்கு வந்து போறதுமான மற்ற இடங்களுக்கு எல்லோருக்கும் எல்லாரையும் இணைக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. எல்லோரும் ஒன்று இன்னொன்றை வந்து தடுக்கல, பறந்து பார்க்கலாம். ஒருவர் இந்த நம்பிக்கையை வைத்துக்கொண்டே இன்னொரு நம்பிக்கையும் சேர்த்து அதோட போய் பார்த்துட்டு வர்றதுல தவறு இல்லை அப்படின்ற ஒரு மரபும் கடந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்ப நீங்க உங்களை போன்ற தலைவர்கள் இப்ப கடுமையா எதிர்க்கிறது மாதிரி காயிதே மில்லத் போன்ற தலைவர்களோ அல்லது உங்களுக்கு முந்தைய முஸ்லிம் தலைவர்களோ, முந்தைய தலைமுறை தலைவர்களோ இவ்வளவு ஒரு கடுமையான கோட்பாட்டை, கடுமையான விதிமுறைகளை சொல்லல. அன்னைக்கு அவங்க அப்படி யாருமே சொன்ன மாதிரி தெரியலையே. அதாவது இப்ப இந்துக்கள் வந்து முஸ்லீம் மந்திரவாதத்தை போய் மந்திரிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க மதம் அதை அனுமதிக்குது. அவங்க மதத்தில் அனுமதி இல்லாம அவங்க செய்யல. அந்த மதத்தில் வந்து நீ இங்கேயும் வரலாம் அங்கேயும் வரலாம் என்று அவங்க சொல்றதுனால அதை செய்யறாங்க. கிறிஸ்துவர்கள் எப்படி செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க இயேசுவை வணங்குற மாதிரி இன்னும் நிறைய பேரை பாதிரிகள்லாம் வணங்குவாங்க. அவங்க மதத்தில் ஒரு அனுமதி இருக்க போய் அதை செய்யறாங்க. அந்த மதகுருமார்கள் கண்டுகொள்ளவில்லை. எங்க மதத்திலே கொள்கை என்ன சொல்லுதுன்னா, பேசிக்கே வந்து நெகட்டிவான கொள்கையா இருக்கு எங்க மதத்தின் கொள்கை. இறைவன் இருக்கிறான் என்று லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றோம்ல, அதுக்கு அர்த்தம் இறைவன் இருக்கிறான்னு கிடையாது. இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாது. நெகட்டிவ் கொள்கை எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா, இறைவனை வணங்கு என்று அமைக்கப்படல. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாது. எதிர்மறையான கொள்கை உலகத்தில் இஸ்லாத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஒரு இறைவன் அகில உலகத்துக்கு இருக்கிறான்னு சொன்னா அவர் முஸ்லீம் ஆவாரு. இல்ல அவனு இருக்கிறான் இவர் இருக்கிறான் முஸ்லீம் ஆக மாட்டார். இந்த பேசிக்கில் நாங்க நிறுவப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் செய்வதை வந்து எங்களோட கம்பேர் பண்ண முடியாது. ஒண்ணு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா, இப்ப நான் வந்து ஒரு சைவ உணவு பழக்கத்தில் உள்ள ஆளு, நீங்க வந்து அசைவ உணவு பழக்கத்தில் உள்ள ஆளுன்னு வைங்க. அசைவ உணவுடைய ஆளுக்கு வந்து நான் மீனை கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க, கருவாட்டை கொடுத்தாலும் சாப்பிடுவீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து எனக்கு அதை தரலாமா? நான் வந்து உன் வீட்டில் சாப்பிட்டேன்ல கருவாடு, என் வீட்டில் வந்து நீ சாப்பிடனா நான் சைவமா இருக்கிறேனே. சைவமா இருக்கிறவருக்கு அவருக்கு சில பாலிசி இருக்கிறது. அவர் சைவம் தான் சாப்பிடுவாருங்கிற ஒரு நிலையில உள்ளவர் வந்து அது அசைவத்தை வந்து அவர் சாப்பிட்றாருன்னா நீனும் சாப்பிடுன்னு சொல்ல முடியாத மாதிரி எங்க மார்க்கம் எப்படி சொல்லுதுன்னா, இதுல நாங்க சைவ மாதிரி அசைவ உணவு உட்கொள்றவங்களுக்கு சைவம் சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, மாட்டு இறைச்சி போராட்டம் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல எங்க மதம் சைவம் மாதிரி இருக்குன்னு நீங்க சொல்றது ஒரு முரண்பாடாவும் இருக்கு. இந்த விஷயம் சைவம் சொன்னா அனைத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளாம சிலதை எடுத்து சிலதை எடுத்துக்கொள்ள மாட்டோம், அந்த விஷயத்துக்கு மட்டும். இப்ப நீங்க வந்து ஒரு மத போதகர், மத பிரச்சாரகர், மத சார்ந்த ஒரு இயக்கத்தை முன்னெடுக்கிற ஒரு தலைவர். ஆனா அப்துல் கலாம் அவர்கள் ஒரு பொது சமூகத்துல வாழ்ந்து பொது சமூகத்துல மதிக்கப்பட்ட ஒருவர். அவர் மதரசால படிச்சவர் இல்ல, அவர் மத குரு இல்ல. அவருடைய வாழ்க்கை பாதை அப்படின்றது வேறு. பொது சமூகத்திலேயே ஒரு பொது கல்வியை கற்றவர், ஒரு விஞ்ஞான வாழ்க்கையை வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கை பாதை வேற. அவர் தன் வாழ்க்கையில தன்னுடைய இதுல குரானை வச்சுக்கிறாரு, ஹதீஸ போற்றுகிறார். மற்றவற்றை போற்றுறதுல அவருக்கு எந்த மற்ற மதங்கள்ல இருக்கிற நல்ல விஷயத்தை ஏற்றுக்கொள்றதுல அவருக்கு தயக்கம் இல்லை. இப்ப உங்க பிரச்சனைன்றது, அவர் பிஜேபியோட இணக்கமாக இருந்தார், நாக்பூருக்கு ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்க்கு அவர் போனார், மற்ற ஆர்எஸ்எஸ் தலைவர்களோடு அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள்ல பிஜேபியோட இணக்கம் காட்டினார் அப்படின்றதுனால உங்களுக்கு கலாம் மேல ஒரு வெறுப்பு, அதனால நீங்க கலாம் எதுக்குறீங்க அப்படின்னு நான் குற்றம் சாட்டினா அது சரியா? சரியில்லை. ஏன்னு கேட்டா அதுவும் ஒரு இன்னொரு காரணமா சேர்த்துக்கலாம். இப்ப நீங்க சொல்வதும் இன்னொரு காரணமா எடுத்துக்கொள்ளலாமே தவிர, அவர் இஸ்லாமியரா இருந்தாரா இல்ல என்பதற்கு அது காரணம் கிடையாது. இஸ்லாமியரா இருந்தாரா என்பதற்கு நான் ஆதாரத்தை தான் சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து ஒரு இறைவனை மட்டும் அவர் வணங்குறதை கொள்கையாக வைத்திருக்கவில்லை, இறைவனை வணங்கி கொண்டு இன்னும் பலரை வணங்கினார் என்பதுதான் அதுக்கு காரணம். அவரை ஜனாதிபதியாக முன்னிறுத்தினாங்கல்ல, அதுக்கும்
அவர்தான் முன்மாதிரி மாடல் என்று எங்களுக்கு ஒரு படம் காட்ட பாக்குறாங்கல்ல, அதுக்கும் RSS தொடர்புக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அவர் இஸ்லாம் அல்லவா என்பதற்கு RSSக்கு போனது காரணம் கிடையாது. RSS அலுவலகத்துக்கு ஒருத்தர் போனதுனால ஒரு முஸ்லீம் இல்லைன்னு ஆயிர மாட்டாரு. நான் கூட என்னை அழைச்சாங்கன்னா போய் பேசிட்டு வருவேன். அதனால நான் இஸ்லாம் இல்லைன்னு ஆயிராது. அவர் வழிபாட்டு முறையில கடவுள் நம்பிக்கை தான் இஸ்லாத்தின் அடிப்படைங்க. மற்ற விஷயத்துல முன்ன பின்ன இருந்தா இஸ்லாத்தோடு போக மாட்டார். ஒரு முஸ்லீம் குடிக்க கூடாது, குடிச்சா இஸ்லாத்தோடு வெளியேற மாட்டார். அவர் ஒரு முஸ்லீம் வரதட்சணை வாங்கக்கூடாது, வாங்கினா இஸ்லாத்தோடு வெளியே போக மாட்டார், குற்றவாளி. ஆனால் கடவுள் விஷயத்துல மிஸ்டேக் பண்ணிட்டா வெளியேறிடுவார். இன்னொருத்தர வணங்கக்கூடாது. அந்த மேட்டர் தமிழ்நாட்டுல அதிமுக இருக்கிறவங்க புரட்சி தலைவி அம்மாவை வணங்குறேன் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்க வணங்குறாங்க. திமுகவில் இருக்கிறவங்க கருணாநிதி அவர்களை வணங்குறேன் அப்படின்னு சொல்லி கலைஞர் கருணாநிதியை நான் வணங்குறேன்னு ஒருத்தர் வணங்குறாரு. இன்னொரு காங்கிரஸ்ல இருக்கிறவங்க காங்கிரஸ் கட்சி தலைவர்களை வணங்குறாங்க. அப்படி ஒரு வணக்கம் தெரிவிக்கிறது, ஒரு முகமன் தெரிவிக்கிறது, ஒரு தலைமையை மதிக்கிறதுக்கு வெளிப்படுத்துற ஒரு இது. இப்ப அவங்களெல்லாம் கூட முஸ்லீம் இல்லைன்றீங்களா? அதாவது மதிக்கிறதுக்கு அவங்க அந்த அர்த்தத்துல சொன்னார்களே, ஆனால் அதை ஏற்றுக்கொள்வோம். ஒரு சிலைக்கு முன்னாடி போய் இவர் சொன்னது அந்த அர்த்தத்தில் வருமா? அதாவது அவர் மதிக்கிறார், மதிப்பை உணரக்கூடிய சக்தி அதுக்கு இல்ல. சிலை எல்லாரும் கோயிலில் வழிபடுற மாதிரி வழிபடுறாரு, கும்பிடுறாரு. இது இதனோட எப்படி நீ கம்பேர் பண்ணுவீங்க? ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லையா? நமக்கே தெரியுது, ஜெயலலிதாவை கடவுளா அவங்க கருதல, கருணாநிதியை கடவுளா கருதல நீங்களே சொல்றீங்க. கடவுளா கருதவும் இல்ல. ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக வேண்டி அவங்கள ஒரு கும்பிட்டுக்கிட்டோம். நீங்க ஆதாயம்ன்றீங்க, தனக்கான தலைவர்னு மதிக்கிறாங்க, மதிப்பின் அடிப்படையில் செய்யறாங்க. அன்பு இருக்கு, மதிப்பு இருக்கு, அதனால செய்யறாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு விளக்கம் சொன்னார்களே. ஆனால் அது எங்க மார்க்கத்தில் தவறா இருந்தாலும் அவரை இஸ்லாத்துட்டு வெளியேற்றாது. அது தவறு. பொய்யான ஒரு காரணம் சொல்றா நாங்க எடுத்துக்கிட்டு போயிருவோம். ஆனால் அவர் கடவுள் தான், கடவுள் சக்தி இருக்குதான், அதுக்கு தான் நான் வணங்குறேன்னு சொன்னால் அதே நல்லதான் இவங்களுக்கும். சரி, கலாம் பிரச்சனை இது. இப்ப அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. மதச்சார்பற்ற நாட்டுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல மேற்கத்திய நாடுகள்ல தர விளக்கம் மதமும் அரசியலும் வேற வேற. எந்த விதமான மதங்களை சமமா நடத்துறது மதச்சார்பின்மை இல்ல, மதத்தோடு தொடர்பே இல்லாம ஒரு அரசு நடத்துறது தான் மதச்சார்பின்மை. ஆனா நம்ம நாட்டுல வேற விளக்கம் தர்றோம், எல்லா மதங்களையும் சமமாக பாவிப்பது அப்படின்ற ஒன்று. இதையும் கூட பிஜேபி போன்ற கட்சிகள் இது நீங்க பேசுறது போலி மதச்சார்பின்மை, சிறுபான்மையினரை சார்ஜா செய்யக்கூடிய ஒரு விஷயத்த பண்றாங்கன்ற குற்றச்சாட்டு அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம நாட்டுல ஒரு மதச்சார்பற்ற நாட்டுல அதன் மிகப்பெரிய பதவியில் இருந்த ஒருத்தருக்கு சிலை வைக்கிற போது பகவத்கீதையை அவங்க வடிவமைச்சு வச்சிருக்காங்க. கலாம் அவர்களை மதிக்கக்கூடியவங்க அங்க குரானையும் வைக்கலாம், குரான் அவர் போற்றிய ஒன்றுதான், பகவத்கீதையில மேற்கோள் காட்டுனது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி ஹதீஸையும் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறாரு, திருக்குறளையும் காட்டியிருக்கிறாரு, பைபிளையும் அவர் போற்றி இருக்கிறார். எனவே அவர் எல்லோருக்கும் பொதுவானவர், எல்லாமே இருக்கட்டும் அந்த இடத்துல அப்படின்னு சொன்னா குரான் அங்க வைக்காதீங்கன்னு ஏன் சொல்றீங்க? அதாவது கலாம் குரானை போட்டினார், ஹதீஸை போட்டினார், முதல்ல சொன்னீங்க, இப்போ அதை சொல்றீங்கல்ல, அதை விலையும் கொள்ளணும். இஸ்லாத்துல இல்லாத எத்தனை பேர் ஒரு பெருநாள் என்று விட்டால் நபிகள் நாயகத்தை பாராட்டி 4 வாரத்தை சொல்லுவாங்க. நம்மள ஒரு ஃபார்மாலிட்டி சொல்றாங்கன்னு அதை விளங்கிடுவோம். அது சும்மா சொல்றது முஸ்லீம்கள் பண்டிகை வருது அதுக்கு சொல்றதுன்னு விளங்கிடுவோம். அப்ப ரம்ஜானுக்கு ஒரு கட்டுரை கட்டியல்னா ராஜ்நாத் சிங் கிட்ட கட்டாலும் இதே மாதிரி தருவார். அப்துல் கலாம் கொடுத்த மாதிரி என்ன செய்வாரு, அவர் இதே மாதிரி ஒரு கட்டுரைய நபிகள் நாயகத்தின் வழியை பேண வேண்டும். ஜெயலலிதா அம்மா கூட அது மாதிரிலாம் அறிக்கை விட்டுருக்காங்க. நபிகள் நாயகத்தின் வரலாறு அழகா சொல்லி அந்த மாதிரியான ஒரு உத்தம தியாகியா நீங்க ஆகணும்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு இணக்கத்துக்காக வேண்டி அவங்க சொல்றாங்களே தவிர நம்பி சொல்றதுன்னு எங்களுக்கும் தெரியும். சரி, இணக்கத்துக்கு சொல்றதுனால அதை போய் நம்ம சீண்டிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லி அவங்களும் வாயில சொல்றோமா, நம்ம வாயிலே ஆதரிச்சுட்டு போயிருவோம், நன்றி சொல்லிடுவோம் அப்படின்னு போயிருவோம். அந்த மாதிரி தான் இவர் இந்த பெருநாள் அது மாதிரி நேரங்கள்ல குர்ஆன் அந்த வார்த்தையை தான் சொல்லி ஆகணும். பெருநாள் மலர்ல போய்கிட்டு கிருஷ்ணருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கட்டுமாங்க சொல்ல முடியாது. எழுத மாட்டேன்னு சொல்லாம நான் ரம்ஜான் மலருக்கு எழுத மாட்டேன்னு சொல்ற உரிமை அவருக்கு இருக்கு. ஜனாதிபதி முதல் குடியரசுத் தலைவர் நேரம் ஒதுக்கி எழுதி தரணும்னு அவருக்கு அவசியம் இல்ல. குடியரசுத் தலைவரா இருக்கிறதுனாலதான் அதை எழுதினாரு. எனக்கு என்னமோ உங்க குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ற மனநிலையில நான் தான் அந்த கடிதத்தை அமைச்சேன். குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு பதில் வராது, அவருக்கு எங்க நேரம் இருக்க போது, அவருக்கு இருக்கிற பணிச்சுமையில இதுக்கெல்லாம் நேரம் இருக்குமான்னு அவராக கைப்பட எழுதி அமைச்சு வச்சிருந்தார். அந்த சர்ச்சைக்குள்ள போக வேண்டியதில்லை. சரி, அந்த மலர்ல வேற யாரெல்லாம் எழுதுனாங்க? இஸ்லாமியர்கள்லாம் எழுதியிருந்தாங்க. இஸ்லாம் எல்லாம் நிறைய பேர் எழுதினாங்க. அதே மாதிரி புலவர் ராசு கூட எழுதியிருந்தாங்க. அவங்க எல்லாம் கூட என்ன செய்வாங்கன்னா அவர்கள் நம்பிக்கை இல்லாத கூட எழுதியிருப்பாங்க. இஸ்லாத்தை சொல்லும் பொழுது முகமது நபி சொல்லித்தான் ஆகணும், குரானை சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது. என் கேள்விக்கே வந்துருவோம். எல்லோருக்கும் பொதுவான ஒரு மனிதர், எல்லோராலும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர். இப்போ முஸ்லிம்களுக்கு ஒரு சாராருக்கு நீங்க தலைவர்னே வச்சுக்கோங்க, ஒரு சாரார் நீங்க சொல்ற வழிமுறையை பின்பற்றாங்க. உங்க கருத்தை ஏற்றுக்கொள்ளாத முஸ்லிம்களும் இந்த நாட்டுல கோடிக்கணக்கில் இருப்பாங்க.
இந்தியா முழுமைக்கும் இருக்காமா? அவங்க கலாம் சிலை அருகே பகவத்கீதை அவங்க வச்சது மாதிரி குரானை வைக்கட்டும் அப்படின்னு சொன்னா வைக்கவே கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? இப்ப இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, மத்திய அரசாங்கமாக்கும் இந்த நினைவு மண்டபத்தை எழுப்புது இல்லையா? எழுப்பும்போது அவர்கள் கலாமுக்கு பக்கத்தில் வைக்கும்போது அவங்களே குரானை வச்சு, அவங்களே ஒரு பைபிளையும் வச்சு, அவங்களே ஒரு திருக்குறளையும் வச்சு, அவங்களே ஒரு பகவத்கீதையும் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அதனுடைய கணக்கே வேறையா இருந்திருக்கும். ஒரு அரசு என்ன சொல்லுதுன்னா, அவர் பகவத்கீதை ஆள் தான் அவர் வீணை வாசிக்கிட்டு இருந்த ஒருத்தர் தான் அவரே தவிர உங்களுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மெசேஜ் தான் அதுல இருக்குது. அதுல போட்டி அவர் பேரம் கொண்டே வைக்கிறாரு. அவங்க அதுல சிலையோட சேர்த்து அதை படிச்சிருக்கிறாங்க பகவத்கீதையை. சிலையோட ஒரு பகுதியாக்கி இருக்கிறாங்க. இவர் போய் புஸ்தகம் கொண்டே அவங்க கூட என்ன செய்யறாரு, வைக்கிறாரு. வச்ச உடனே என்ன நடக்குது, உடனே இந்து முன்னணிக்காரங்க உடனே எடுக்கணும்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இந்து மக்கள் கட்சிக்காரங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணணும், அதை உடனே அவரை மிரட்டி எடுக்க சொல்றாங்க, எடுத்து வச்சுட்டாங்க. அவருக்கு விசாரணை வேற, எப்படி நீங்க கொண்டு வைக்கலாம், வைக்கக்கூடாது. அவர் என்னன்னா அது அரசுக்கு சொந்தமானதாயிடுச்சு. அரசுக்கு சொந்தமானதுல ஒண்ணு இவர் கொண்டே அரசு தான் வைக்கணுமே தவிர இவர் கொண்டே வச்சதுங்கிறது அது சட்டப்படி தப்பு. தனி மனிதர்களுக்கு உரிமை கிடையாது. அதனால நம்ம என்ன கேட்கிறோம்னா, அவர் என்னவா வாழ்ந்தார் என்று அரசு ஒரு மதிப்பீடு செஞ்சிருக்குது. அந்த மதத்துக்காரங்களும் ஒரு மதிப்பீடு செஞ்சிருக்கிறாங்க. வெங்கல சிலைக்கே காவி பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் இதுதான் அவருடைய பிக்சர்னு காட்டையில இதுல போய் எங்களுக்கு இது நாங்க போய் வம்பு வளர்த்துக்கிட்டு இருந்தா தேவையற்ற மத கலவரம் தானே வரும். நீங்க சொல்றது நல்லிணக்கமா பிரிவினையா அப்படின்றது ஒரு விவாதத்துக்குரிய பொருள். சரி, கலாம் அவர்கள் வார்த்தையில சொன்னா, மனிதர்கள் மக்களுக்குள் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு மதத்தை பயன்படுத்தினார்கள், கருவியாக பயன்படுத்தினார்கள். மற்றவர்கள் மக்களிடம் பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு மதத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்றது கலாம் அவர்களுடைய ஒரு கருத்து. இப்ப நீங்க சொல்லக்கூடிய கருத்து, கலாம் போன்று மக்களால் மதிக்கப்படுற ஒரு தலைவரை எங்க மதத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு நீங்க நிராகரிக்கிறதன் மூலமா பொது சமூகத்துக்கு நீங்க என்ன செய்தியை சொல்றீங்க? சரி, இது சொல்வதற்குரிய இன்னொரு செய்தி நான் சொல்றேன். இதை இந்த பொதுவாக ஊடகத்துறையில் உள்ளவங்க எல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. இப்ப குரான் வைக்கணும், பைபிள் வைக்கணும்னு சொல்லி ஒரு பேச்சு வந்த உடனே முகநூல் முழுவதும் என்ன பண்றாங்கன்னா, அது எப்படி நீ அவருக்கு சொந்தம் கொண்டாட போச்சுன்னு அவருடைய உரைகள், அவருடைய பேச்சுக்கள்லாம் எடுத்து போட்டு, அவர் இந்துவாகத்தான் வாழ்ந்தாரு, அவர் பகவத்கீதை தான் வழிகாட்டி என்று சொன்னாரு, அவருடைய வீடியோக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. நீ எப்படி அதில் உரிமை கொண்டாட போச்சு, அங்க குரானை நாங்க கூட எப்படி வைப்போம், இப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்களே. அதை விட நான் பேசுறது ரொம்ப குறைவு தான். நான் எங்க மக்களுக்கு தான் அறிவுரை சொல்றேன். நீங்க அதுல போட்டி போட்டு இருக்கிறீங்க, சண்டை தான் வரும். உங்க நோக்கமும் விளக்கமும் வித்தியாசமா இருக்கு. இப்ப அவங்க கீதையை வைக்கிறாங்க, நீங்க குரானை வைக்கிறோம்னு நீங்க கொஞ்சம் பேர், சில ஆயிரம் பேர் போய் கோரிக்கை வச்சீங்கன்னா அதனால சமூக பதற்றம் வரும், அது எதுக்கு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றீங்க. இதே லாஜிக்க வந்தே மாதரத்துக்கும் மாட்டு இறைச்சி விவகாரத்திலும் முத்தலாக் விவகாரத்திலும் ஆட்சியாளர்கள் சொல்லிட்டாங்க, அதனால நம்ம ஏற்றுக்கொள்வோம், அதுக்கு எதிர்த்து நம்ம போராடினாலோ கொடி பிடிச்சு போனோம்னாலோ ஒரு பதட்டம் வரும், அதனால எனக்கும் கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு லாஜிக் அதுல வைப்பீங்களா? இது லாஜிக் பொருந்தாது. ஏன்னு கேட்டா, அவங்க அபுல் கலாமுக்கு சிலை வச்சது அவர் முடிஞ்சு போச்சு, எங்களை எந்த பாதிக்கல. வந்தே மாதரம் சொல்லி எங்களையில சொல்றீங்க, நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு போங்க, நாங்க ஒன்றும் கேட்க போறது இல்லை. நீங்க சொல்றது என்னன்னா என்னைய சொல்றீங்க. அப்ப நீங்க என்னைய சிலை வைக்க சொன்னா நான் எதிர்ப்பேன். சிலை வைத்தது என்பது ஒன்ஸ் வைக்கிறாங்க, அது முடிஞ்சு போச்சு, அது அரசாங்கத்தினுடைய வேலைன்னு விட்டுட்டு போயிருவோம். இப்ப அரசாங்கத்தினுடைய சார்பாக வந்தே மாதர நிகழ்ச்சி பாடுறாங்கன்னு நாங்க கண்டிக்காக செய்யறோம், அவங்க செஞ்சுட்டு போறாங்க. எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, எங்க மதத்துக்கு எதிரான ஒன்றை நாங்கள் செய்ய வேண்டும் என்று எங்கள் மீது திணிக்கிறதும் அவங்க அளவுக்கு செய்து கொள்வதும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? வந்தே மாதரத்தை எதிர்க்க எங்க காரணம் என்ன? எங்க எல்லாரையும் சொல்றீங்க, எங்க நிறுவனங்கள் எல்லாம் படிக்கணுங்கிறீங்க. அப்ப எங்க மீது திணிக்கிறாங்க, எங்க மதத்துக்கு எதிரான ஒன்றை எங்கள் மீது அப்படி திணிக்கலாம் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள விஷயமா ஆயிடுது. அது ஒவ்வொரு முஸ்லீமுக்கு உரிய விஷயமா ஆகுது. இது ஒவ்வொரு முஸ்லீமுக்கு உரிய விஷயமா இல்லையா? இது ஏஆர் ரஹ்மானுக்கு பஞ்சாயத்து இல்ல, தாய் மண்ணே வணக்கம்னு பாடுறாரு, அவரையும் முஸ்லீம் இல்லன்றீங்களா? அதாவது எப்படின்னா, அவர் அந்த வந்தே மாதரத்துக்கு மீனிங் படிச்சிருக்காரு. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, தாய் மண்ணை வணக்கம். அழகா சொல்றேன், வந்தே மாதரம்னா தாய் மண்ணை வணங்குகிறேன், மண்ணை வணங்குகிறேன். மண்ணை வணங்குகிறேன் என்பதை ஒரு கொள்கையா பாட்டுக்கு படித்த கவிஞர்கள் கூட குறை படிப்பாங்க. இவர் போய் மண்ணெல்லாம் வணங்கி கொண்டிருந்ததாக நமக்கு சரித்திரம் பாட்டுல படிச்சிருக்காரு. மண்ணை வணங்கத்தான் செய்வேன் அப்படின்னு சொன்னாரே, ஆனால் அவரும் ஒரு இறைவனை வணங்கலன்னு தான் அர்த்தம். இன்னும் சொல்ல போனா வந்தே மாதரத்தினுடைய பாடலுடைய கடைசி அந்த 4 வரிகள்லையும் தெளிவா சொல்றாங்களே, சரஸ்வதி, லட்சுமி, துர்கா இவங்களை வணங்குறதான் அந்த பாடல முடியுது. வந்தே மாதரன்னு ஆரம்பித்து
அவங்கள அந்த இந்து தெய்வங்களாக கற்பனை செய்து அவங்கள வணங்கணும் என்று அந்த பாடல் வந்து முடிகிறது. அப்படி முடிகிறது என்று சொல்லி நம்ம ஆனந்த உடன்ல ஞானி அவர்கள் பக்கங்கள்ல இது தெளிவா ஆதாரத்தோட கொடுத்திருந்தாரு. இந்த வரியில இந்த மாதிரி இருக்குது, இது எப்படி நீங்க வந்து இன்னொரு மதத்துக்கு திணிப்பீங்க, ஒரு மதத்தினுடைய கடவுளுடைய பெயர்கள்லாம் வரும்போது அதை வணங்குன்னு எப்படி கிறிஸ்தவர்கள் எப்படி ஏத்துக்குருவாங்க, பௌத்தர்கள் எப்படி ஏத்துக்குருவாங்க, முஸ்லீம்கள் எப்படி ஏத்துக்குருவாங்க, எப்படி நீங்க திணிக்கலான்னு அவர் கேட்டார். இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் வந்தே மாதரத்தை வந்து எங்க நம்பிக்கைக்கு எதிராக ஒவ்வொருத்தருக்கு எதிராக நீங்க வந்து அதை கொண்டு வர்றீங்க. இது அப்படி இல்லையே. இது சரி, வந்தே மாதரத்துல நீதிபதி சொல்லும்போது கூட அந்த பாடலை பாடினால், அது பிப்ரவரி மாசத்துல உச்சநீதிமன்றம் நேஷனல் சாங், தேசிய பாடல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல இல்ல அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை நிராகரிச்சிட்டாங்க. ஆனா உயர்நீதிமன்றம் அந்த வழக்குல என்ன சொல்லுதுன்னா, நேஷனல் சாங் வந்தே மாதரம் ஆரம்பிக்கிறாங்க. தேசிய பாடல் வந்தே மாதரம், அதை திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பாடுங்க, அரசு அலுவலகங்கள்ல பாடுங்க, தனியார் நிறுவனங்களை பாடுங்கலாம் சொல்லிட்டு, யாருக்கு பாடுறதற்கு விருப்பம் இல்லையோ அவங்க பொருத்தமான காரணத்தை சொல்லிட்டு விலக்கு பெற்றுக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. அங்க நிபந்தனை வரலையே. அதுல என்ன பார்க்கணும்னா, இதுல வந்து முதல் விஷயம், இந்த வழக்கு வந்தே மாதரம் பாடணுமா பாடக்கூடாதா என்ற வழக்கு இல்லை. ஒருத்தர் வந்தே மாதரம் என்ன மொழின்னு கேட்கும்போது வங்காள மொழியா வேற மொழியாங்கிறது மார்க் போட்டதுல இவர் வங்காள மொழின்னு எழுதுனதுக்கு மார்க் போடல. எனக்கு 2 மார்க் குறைச்சி விட்டாங்க, எனக்கு வேலை தரணும், அந்த 2 மார்க் எனக்கு கிடைச்சிருந்தால் எனக்கு வேலை கிடைச்சிருக்குங்கிறது தான் கேஸ். நீதிபதியுடைய வேலை என்ன, வந்த வழக்குக்கு தீர்ப்பளிக்கணும். வந்தே மாதரம் வந்து வங்காள மொழி கரெக்ட் விட எழுதியிருக்காரு, அவருக்கு 2 மார்க்கை போட்டு அவருக்கு அந்த வேலையை கொடுங்க, அந்த 2 மார்க்கினால் எந்த வேலை இழந்தாரோ அதை கொடுங்க. இதுதான் நீதிபதியுடைய வேலை, இவ்வளவுதான் செய்யணும். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால், அந்த வந்தே மாதரத்துக்கு ஏன் இந்த மொழி சர்ச்சை வருது என்று கேட்டால், அது மக்களுக்கு சொல்லப்படவில்லை, அதை படித்து எந்த மொழின்னு எல்லாம் தெரியணும், எல்லா மொழியும் மொழிபெயர்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு சட்டமா கொண்டு வர்றாரு. அது தேவையற்ற விஷயங்கள், அது வந்து இந்த வழக்குக்கு தேவையற்றது. இன்னும் சொல்ல போனா அது இந்தியாவுடைய சட்ட பிரகாரம் தேசிய கீதம் அந்த சாங் இல்ல, சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. வந்தே மாதரத்துக்கு இந்த ஜனகணமன மாதிரியான எந்த ஒரு சட்ட அங்கீகாரமும் இல்லை. அது ஒரு கலவரத்து நேரத்தில் உள்ள ஒரு நாவலில் எழுதப்பட்ட ஒரு பாடல். அதுக்கும் வந்து இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட காலத்தில் அதை ஆக்குவோமான்னு கேள்வி வரும்பொழுது நம்ம தாகூரை அதை கண்டிச்சிருக்காரு. ரவீந்திரநாத் தாகூர் ஜனகணமன எழுதினவரை இதை தேசிய கீதம் ஆக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவருடைய கவிதையை வந்து தேசிய கீதம் ஆகிவிட்டது. அப்ப தேசிய கீதத்தை பாடும் பொழுது அன்னைக்கு எதிர்க்கப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த வந்தே மாதரம் என்பது. அதை வந்து ஒரு கண்டிப்பா பாடணும் நீதிபதி எப்படி சொல்லலாம்? சுப்ரீம் கோர்ட்ல வேற இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கீழே உள்ள நீதிபதி அதை மதிச்சிருக்கணும். மேல் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா இவர் நீதிமன்ற உத்தரவு மீறின ஒரு குற்றத்துக்கு ஆளாவார். யாராவது சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுத்தார்களே ஆனால் இவர் வந்து கண்டனத்துக்கு உள்ளாவார். அதை சொல்றாரு. அது போக என்ன செய்யறாருன்னு கேட்டா, சொல்லும் பொழுது அவருக்கு தெரியுது இது வந்து வசமா சட்டவிரோதமான ஒன்று, இருந்தாலும் பக்குவமா படிப்படியாக மக்களை திணிப்புங்கிறதுக்காக வேண்டி நிறுவனங்களோ தனிநபர்களோ தக்க காரணத்தை சொல்லி மறுத்தார்களே ஆனால் வற்புறுத்தக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு கடைசி பாராவுல அந்த தீர்ப்புல குறிப்பிடுறாரு. நீதிபதியோடைய கருத்துக்கு நீங்க நோக்கம் கற்பிக்கிறீங்களா? ஆமா, நோக்கமா தான் தெரியுது. நோக்கம் கற்பிக்க கூடாதுன்னு இருந்தா கூட இதுல இந்த தீர்ப்புக்கு சம்பந்தம் இல்லாத சொல்றாருல, அது தீர்ப்பு ஒட்டுன விஷயங்களுக்கு நோக்கம் கற்பிக்க முடியாது. வலிந்து இதை கொண்டாந்து திணிக்கிறாரு. இது தேவையற்றது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றமா இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க சொல்ற இந்த கருத்தை ஏறத்தாழ இந்தியாவின் பல செய்தி நிறுவனங்கள் கண்டித்திருக்கின்றன. இப்ப வந்தே மாதரம் விஷயத்துல கட்டாயம் பாடுங்க அப்படின்னு சொல்றது சமூக அமைதியைத்தான் குலைக்கும், கட்டாயப்படுத்தி நீங்க எதையும் செஞ்சிட முடியாது அப்படின்னு சொல்லி தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையும் ஸ்டேட்ஸ்மேன் பத்திரிகையும் தலையங்கமே எழுதியிருக்காங்க. ஜுடிஷியல் ஓவர் ரீச், நீதிமன்றம் தன்னுடைய அதிகார வரம்பை மீறி செயல்பட்டிருக்கின்றது, இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு அவங்க எழுதி தலையங்கங்கள் எழுதியிருக்காங்க. ஒரு பொது நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எழுதக்கூடிய செய்தி என்பது ஒன்று. ஆனா நீதிபதி சொல்லக்கூடிய கருத்துல இன்னொரு அம்சம் இருக்கு. நீதிபதி என்ன சொல்றார்? இன்றைய இளம் தலைமுறைக்கு தேசப்பற்று வேண்டும், தன் தேசத்தை பற்றிய பெருமிதம் வேணும், நம்ம இளம் தலைமுறை தேச பக்தியை வளர்த்துக்கணும்னு சொன்னா இந்த பாடலை பாடுறது அவசியமாகிறது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு. சரி, தேசபக்தி என்ன பாடலுக்கு வரலாறு இருக்கா? அப்படி சம்பந்தப்பட்டதா இருக்குமே ஆனால் சொல்லலாம். தேசபக்தியோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாடலாக இருந்து அது புறக்கணிக்கப்பட்டு இருக்குமே ஆனால், இப்ப சாரே ஜஹான் சே அச்சா தான் முந்தி தேசிய கீதமா இருந்துச்சு, இக்பால் பாடிய கவிதை. அதுக்கப்புறம் தான் ஜனகணமன வருது. அப்ப சாரே ஜஹான் சே அச்சாங்கிறது அழகானது, உலகத்திலேயே சிறந்தது ஹிந்துஸ்தான் ஹமாரா, நமது இந்தியா அப்படின்னு வருது. ஜனகணமனோட வேற வேற நாடுலாம் வந்துகிட்டு இருக்கணும், அதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. பஞ்சாப், சிந்து, குஜராத், மராட்டான்னு வரும்போது இந்தியாவில் இல்லாத பகுதியெல்லாம் அந்த லிஸ்ட்ல வரும். இருந்தாலும் தேசிய கீதமா நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். சாரே ஜஹான் சே அச்சா அவ்வளவு நல்ல பாடல் தான். அதை சொல்லி
அன்றைக்கு எல்லாரும் நல்ல கருத்துடையதா இருந்தது, தேசபக்திக்கு ஆள்களை உண்டாக்கப்பட்டது ஏதாவது சொல்லுவாங்களா? இப்ப வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகள், கல்வி வேலைவாய்ப்பு சார்ந்த பிரச்சனைகள், வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு வாசல்களை திறந்து விடக்கூடிய பிரச்சனைகள், இது மாதிரியான விஷயங்கள்ல மற்ற இயக்கங்கள் கவனம் செலுத்துறாங்க, மற்ற இயக்கங்கள் பேசுறாங்க. ஆனா இஸ்லாமிய அமைப்புகள், குறிப்பாக உங்களை போன்றவர்கள் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு பேசுறதை விடவும் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புகளை தர்றது, அந்த பெண்களுக்கு படிப்பு வாய்ப்புகளை மற்றதை ஏற்படுத்தி தர்றது அப்படின்ற விஷயங்கள்ல போதுமான கவனம் செலுத்தல அப்படின்றது மாதிரியான குற்றச்சாட்டு இருக்கு. அத்தோட எந்த ஒரு மதமும் ஒரு நாடும் ஒரு சமூகமும் வளர்ச்சி போக்குல சில மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அது பொருளாதார கொள்கையாக இருக்கலாம், அரசியல் கொள்கையாக இருக்கலாம். ஆனா நீங்க மொத்தமான எந்த சீர்திருத்தத்துக்கும் எதிரானவர்களாக இருக்கிறீங்க. ஒரு மத கொள்கை அப்படின்னு வந்துட்டா அதுல ஒரு கடும் போக்காளர்களாக இருக்கீங்க. இத இஸ்லாமிய பெண்களே கூட இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு அப்படின்னு பார்க்கிற ஒன்றை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? அது சும்மா தவறான ஒரு ஊகத்தில் உள்ள கேள்விதான் இது. எங்க சமுதாயத்தில் பல அமைப்புகள் இருந்தாலும் தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி விஷயத்தை நீங்க எடுத்துக்கிறங்க. இப்ப கல்வி துவங்கக்கூடிய ஒரு ஆண்டு வரக்கூடிய நேரத்தில் அதிகமான கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட ஊர்களில் கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். மாணவர்களை வைத்துக்கொண்டு என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எங்க படிச்சா கம்மியான இதுல கிடைக்கும், அந்த என்னென்ன படிப்புக்கு என்னென்ன வேலை வாய்ப்பு பிரகாசமா இருக்குது என்று நாங்கள் நிகழ்ச்சி நடத்தி அதுக்குன்னு ஒரு பண்டிதர்கள் குழுவை வைத்துக்கொண்டு 200க்கும் மேற்பட்ட ஊர்களில் இப்ப ஸ்டில் இப்பவும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி எங்களுடைய மாணவர் அணியின் மூலமாக உதவிகள் கொடுக்குறாங்க இல்லையா கல்விக்கு, அந்த உதவிகளை பெறுவதற்கான ஒரு வழிகாட்டுதல், எப்படியெல்லாம் அரசாங்கத்தில் உதவி பெறலாம், அரசு சார்பாக எங்கெங்கெல்லாம் அந்த உதவி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்பதெல்லாம் வேற சமுதாயங்களுக்கு தெரிவதை விட எங்க சமுதாய மக்களுக்கு நாங்கள் கூடுதலாக தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த வெள்ளம் புயல் நாங்கள் நிவாரணத்தில் எப்படி பங்கு பெற்றோம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் திடீர்னு ஒரு நாளில் வந்திருக்காது, அதற்கு நாங்கள் உருவாக்கி இருந்தா தான் நடக்கும். நாங்கள் மழை வந்த அன்னைக்கு எல்லாம் புறப்பட்டு வாங்க வந்துட மாட்டாங்க. நாங்கள் அவங்களை மனரீதி எப்படி தயாராக்குறோம்னா சமூக சேவை செய்யணும், மக்களுக்கு உதவணும், கஷ்டம்டா போய் நிற்கணும், அதற்கான ஒரு பயிற்சி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து வச்சிருக்க போய் தான் 30,000 பேர் சென்னையில் ஒரு நாள் நாங்கள் இறக்கணும். அவ்வளவுக்கு அறப்பணிகள்லாம் செஞ்சாங்க. வெறும் மதம் சார்ந்த அந்த ஒரு கடும் போக்காளர்களை மட்டும் நாங்கள் இருக்கல. கடும் போக்கு எங்க மக்கள்கிட்ட இருப்போம். நீ எதுக்கு முஸ்லீம் சொல்லி வட்டி வாங்குற, முஸ்லீம்னா உண்மை முஸ்லீமா ஏறி எதுக்கு வரதட்சணை வாங்குற, எதுக்கு நீ சினிமா பாக்குற, எதுக்கு ரசிகர் மன்றம் வைக்கிறேன் எங்க மக்களுக்கு முஸ்லீம்னு சொல்லி கொண்டீர்களே. ஆனால் அது ஒழுங்காயிருங்க. இப்படி இருந்தா அது உலகத்துக்கு நல்லதா இருக்கும். இப்ப ரத்த தானம் நாங்க கொடுக்குறோம். ரத்த தானம் கிட்டத்தட்ட இன்னைக்கு 10 வருஷம் நாங்க தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் ரத்த தானம் செய்பவர்களில் அதிக எண்ணிக்கையில் தமிழக அரசிட்ட 10 வருஷமா விருது வாங்கிட்டு இருக்கோம் நாங்க முதலிடத்தில். ஆனா எந்த ஊடகத்திலும் இது வராது. ஆனா இப்ப இந்த லைன்ஸுக்குள்ள அப்புறம் 25 பேருக்கு ரத்த தானம் கொடுத்தாங்கன்னா தலைப்பு செய்தியா போட்டு விட்டுருவாங்க. அப்ப 10 வருஷமா நாங்க ஏன் ரத்த தானம் கொடுக்குறோம்? யாருக்கு இது போய் சேரும்? சிறுபான்மையா இருக்கிற எங்களுக்கு போய் சேருமா, மற்றவங்களுக்கு சேருமா? எங்களுடைய பார்வை பறந்தது. குறுகிய நோக்கம் தப்பா சொல்றீங்க. சினிமா பாட்டை பாடாதீங்க, சினிமாவை ஏன் போய் பாக்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப சினிமா ஒரு ஜனரஞ்சகமான ஒரு அம்சம். மனுஷனுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு. ஒரு கவலைகளை மறக்கிறதுக்கு சினிமாவை பார்க்கலாம், கலை ரசனையை வளர்த்துக்கிறதுக்கு சினிமாவை பார்க்கலாம். 1000 புஸ்தகம் சொல்லாத ஒரு செய்தியை பல மணி நேரம் படிச்சு தெரிஞ்சுக்க முடியாத ஒரு செய்தியை, ஒரு பெரிய செய்தியை, ஒரு சின்ன விஷயம் ஒரு சில நிமிடங்கள்ல ஒரு ஊடகத்துல சொல்லிட முடியுன்ற ஒரு மிக முக்கியமான ஒரு ஊடகம் சினிமா. நீங்க சினிமாவை நிராகரிக்கிறீங்க. ஏஆர் ரஹ்மான் மாதிரி உலகத்தை கொள்ளை கொண்ட பல கலைஞர்கள் இருக்கிறாங்க. இதே சமூகத்திலிருந்து இசையை நிராகரிக்கிறீங்க. சூஃபி இஸ்லாம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை. ஒரு இந்துஸ்தானி இசை மரபுல சூஃபி மரபு அப்படின்ற ஒன்றுக்கு இன்றைக்கும் ஒரு பெரும் மதிப்பு சமூகத்தில் இருக்கு, இசை ஆர்வலர்கள்ட்ட இருக்கு. நாகூர் அனிஃபா தமிழ் சமூகத்தால் கொண்டாடப்பட்டவர். நீங்க அவர் அல்லாவை இறைவனை பாடி தொழுது பாடின பாடல் இஸ்லாமியர்களுடைய நெஞ்சங்களை உருக்கினதை விடவும் பல கோடிக்கணக்கான இந்துக்கள் நம்பிக்கை உள்ளவர்களுடைய நெஞ்சங்களை உருக்கி இருக்கு. அப்படி ஒரு வலிமையான சாதனத்தை ஒரு ஒரு கடும் அதை எதுக்குறதுன்றது கடும் போக்கு இல்லையா? அதாவது அது வலிமையான சாதனம்னு சொல்றீங்க பாருங்களேன். அதுல கொஞ்சம் ஆழமா நம்ம சிந்திச்சு அதுக்கு முடிவு எடுக்கணும். இப்போ ஒரு சின்ன நிமிஷத்துல அது ஒரு செய்தியை கொண்டு போயிடணும்னு சொல்றீங்க. இப்படி கொண்டு போய் இருக்கிறது உண்மையாக இருந்தால் நாட்டில் எல்லாருமே நல்லவனா இருக்கணும். சினிமாவின் மூலம் பதியப்பட்ட கருத்து தியேட்டர் விட்டு வெளியே வந்தா போயிடும். அந்த தியேட்டர்ல இருக்கும்போது பதியுது அந்த ஒரு செகண்டு, அது ஆழமா பதியாது.
ஏதோ ஒரு டைம் பாஸ் மாதிரி போய் உட்காந்துட்டு திருடக்கூடாதுன்னு ஒரு படத்தில் காட்டுவாங்க. எல்லா திருட்டு போய் அங்கே தான் இருப்பான். வந்துட்டு போகும்போதே பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போவான். அதை பார்த்துட்டுலாம் ஒரு திருட்ட விட்டதாக கிடையாது. இப்போ ஏஆர் ரஹ்மானுடைய அந்த இசையை கேட்டு விட்டு திருட்ட விட்டு இத்தனை பேர், வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொன்னது இத்தனை பேர், ஒரு தொழுகையாளியா இஸ்லாமியர்களா மாறினது இத்தனை பேர், நாவரணிபா பாட்டை கேட்டு அப்படி ஒரு துயரமான ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்குன்னா 24 மணி நேரமும் நம்ம கலகலப்பானதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் ரம்யமானதாகவும் இருந்துறது இல்ல. சில மணி நேரங்கள் நமக்கு கவலை தர்றதாக இருக்கும், துயரம் தர்றதாக இருக்கும், சோர்வு தர்றதாக இருக்கும். அப்படியான நேரங்கள்ல அந்த மாதிரியான இசைகளை கேட்கிற போது மனசு லகுவாகிறது, மனிதர்களை ஒரு ரம்யத்துக்குள்ள தள்ளுது, ஒரு சின்ன நிவாரணத்தை தருது. ஒரு நிரந்தர தீர்வு தராம இருக்கலாம், ஒரு நிவாரணத்தை தருது. அப்படியான ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க மதத்தின் பேரால அதை கேட்கவே கேட்காதீங்க, அதை கேட்கிறதே ஹராம், படம் பார்க்கிறதே ஹராம் அப்படின்னு சொல்லி அதை நிராகரிக்கிறதுன்றது மீண்டும் எனக்கு அது கடும் போக்காதான் படுது. இல்ல எப்படின்னா, இந்த இசை அடிப்படையில் கலந்து நீங்க கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அது மனிதன் பகுத்தறிவை கொண்டுதான் மனிதனா இருக்கிறான். பகுத்தறிவு மலிங்கிறோம். இசையை கேட்டுக்கொண்டே இருந்து ஒரு கருத்தை சொன்னீங்கன்னு சொன்னா அவங்களுடைய சிந்திக்கிற திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வந்துவிடும். விஞ்ஞானிகள் எல்லாம் இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. ஆய்வில் உள்ளவங்க எல்லாம் டைம் பாஸ் பண்றவங்க தான் விரும்புவாங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பழங்காலத்து ஒரு பாட்டு, நாங்கெல்லாம் சின்ன காலத்துல ஒரு பாட்டு, துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதுன்னு கண்டசாலாவை ஒருத்தர் படிப்பார் பழைய காலத்துல. அதை சொல்லிவிட்டு என்ன செய்வார்னா, பாயும் ஆற்றில் நீ வீழ்ந்த பின்னால் நீந்துவதால் பயன் ஏதும்பாரு. முதல் சொல்றாரு துணிந்த பின் துயரம் கொள்ளாதங்கிறாரு, அடுத்த வரையில என்னடா பயனை தத்து தொடடாங்கிறாரு. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண். மியூசிக்ல சொல்லும்போது வழங்க மாட்டேங்குது. துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதுன்னு துணிவை பத்தி பேசிக்கிட்டே வந்தவர், பாயும் ஆற்றில் நீ வீழ்ந்த பின்னால் நீந்துவதால் பயன் ஏதுங்கிறார். நீந்துன்னு சொல்லணும். அவரு நீந்தி எதிர்த்து போராடி வெளியே வாடான்னு சொல்லாம உளுந்த சித்தத்தோடாங்கிறாரு. அப்ப முதல்ல துணிந்த பின் மனமேன்னு சொன்ன அந்த ஆள் தான் ரெண்டு செகண்ட்ல இப்படி படிக்கிறாரு. இசையை கவனிக்கிறவன் என்ன செய்யறான்னா கருத்தை பார்க்க மாட்டாங்களாம், ரெண்டையும் ரசிக்கிறான். அப்ப மூளை செயலிழந்து போச்சா இல்லையா? முரண்பாடாகவே தான் இருக்கு. மனித மூளை 24 மணி நேரம் விழிப்போடையே இருக்கணும், துடிப்போடையே இருக்கணும், ரொம்ப கவனமாவே இருக்கணும், மற்ற எந்த ஒன்றோடும் லயிச்சிடக்கூடாது. இல்ல அப்படி இல்ல, மூளையை மழுங்க செய்யும் எந்த ஒன்றோடும் லயிக்க கூடாது. மற்ற லயிக்கலாம் செய்யலாம். உதாரணமா சொன்னா, இப்ப நாங்கள் நபி வழி நடங்க, அதான் சரியான வழி, வேற வழியை நடக்காதீங்க நாங்க சொல்லுவோம். கல்ல விட்டு எறிவாங்க. நாவரணிபா பாட்டை போட்டா நபி வழி நடந்தால் நரகம் இல்லைன்னு பாட்டா போடுவோம், பேசாம கேட்டுட்டு இருப்பாங்க. நாங்க வசனமா சொன்னா அடிக்கிறான். இப்ப கடும் போக்கு அப்படின்ற ஒன்றை பேசும்போது அண்மை காலத்தில் நடக்கிற சில டெவலப்மெண்ட்ஸை பேசாம இருக்க முடியாது. இப்ப சிரியா, IS, நீங்களாம் கூட தீவிரவாத அல்லது பயங்கரவாத எதிர்ப்பு பிரச்சாரத்தை நாங்க நடத்தணும், ஒரு மாதம் முழுக்க நடத்தணும்னு கூட கடந்த முறை வந்திருந்த போது பகிர்ந்து கொண்டீங்க. ஆனா சிரியாவுக்கு, ISக்கு சில இளைஞர்கள் தமிழ்நாட்டிலிருந்து கூட போறாங்க, கேரளத்திலிருந்து போறாங்க, தெலுங்கானா ஆந்திரா பகுதியிலிருந்து போறாங்க அப்படின்னு சொல்லி கைது செய்யப்படுறதா போலீஸ் அறிவிக்குது. அங்க சென்றவருடைய நிலைமை தெரியல, சிலர் இறந்துட்டாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வருது. இப்ப நமக்குள்ள எழக்கூடிய கேள்வி அப்படின்றது என்னன்னு சொன்னா, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படியான போக்குகள் இல்லை. அப்போதும் இஸ்லாம் அப்படின்ற நம்பிக்கைகளை கொண்டிருந்தவர்கள் அதே நம்பிக்கையோட தான் இருந்தாங்க. ஆனால் இந்த கடும் போக்கு அப்படின்ற ஒன்று இன்னைக்கு சில இளைஞர்களுக்கு அவங்களுடைய செயலை பார்க்கிற போது கவலை தரக்கூடியதாக நமக்கு இருக்கு. இப்ப ஒரு மதம் சார்ந்த ஒரு பயங்கரவாதம், அதுல சில இளைஞர்கள் போறது, அவங்க மற்ற ஒரு கிரிமினல் குற்றச்செயலை செய்யறாருன்னா அவருக்கு தண்டனை உண்டு அப்படின்னு தெரிந்து அந்த குற்றத்தை செய்யறாரு. ஆனால் மதத்தின் பெயரால் அதை செய்யறவங்க தமக்கு சொர்க்கம் காத்திருக்கு அப்படின்ற நம்பிக்கையில அதில் ஈடுபடுறாங்க. இப்படி இந்த இளைஞர்கள் இந்த வழிகள்ல போறதுல இன்றைக்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய கடும் போக்கை வற்புறுத்தக்கூடிய தலைவர்களுக்கு பங்கு இல்லையா? அதாவது கடும்போக்கு என்பதை ரெண்டு வகையா நீங்க பார்க்கணும். கொள்கையை கடுமையா சொல்றதுங்கிறது ஒரு வகை, அதை நீங்க கடும்போக்குங்கிறீங்க. அது ஆயுதம் தூக்கு, அடி உதன்னு சொல்றது ஒரு கடும்போக்கு. அந்த மாதிரி சொல்வார்களே ஆனால் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது. எங்களுடைய கடும்போக்கெல்லாம் என்னன்னு கேட்டா, முழு அளவுக்கு இஸ்லாத்தை கடைபிடியுங்கள், தொழுங்கள், நோன்பு வையுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், தீமையை செய்யாதீங்க, புகைப்பிடிக்காதீங்க, மது அருந்தாதீங்க. இது மாதிரியான ஒரு கடும்போக்கு ஒருத்தனை ஆயுதம் தூக்க வைக்காது, ஆயுதமும் தூக்காதீங்க. அந்த கடும்போக்குல எது வரும்னு கேட்டா, ஒரு மனிதனை கொலை செய்தால் உலகத்தையே கொலை செய்தவன் மாதிரி என்று குரான்ல இருக்கிறது, அதை கடைபிடிங்கன்னு சொல்றோம். அதனால இந்த கடும்போக்கு என்பது ஒரு கொள்கையை தீவிரமாக பிரச்சாரம் செய்யறோம் இல்லையா, அது கண்டிப்பா அது தடுத்து நிறுத்தும்.
தமிழகத்தில் அது மாதிரி உள்ள ரொம்ப குறைவா இருப்பதற்கு எங்களுடைய பிரச்சாரம் முக்கியமான காரணம்னு சொல்லலாம். தமிழகத்திலேயும் ஆடிட்டர் ரமேஷ்னு ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. இப்ப கூட கோவையில சசிகுமார்னு ஒரு இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. ஃபாரூக் என்கிற ஒரு நாத்திகர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. இப்ப நீங்க பெரிய அளவு கோவை கலவரம் ஒரு எதிர்வினை அந்த மாதிரியான அளவிலானது இல்லைன்னு சொன்னா கூட அங்கொன்றும் இங்கொன்றுமான வன் செயல், ஒரு உயிரை மாய்க்கிற செயல் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கு. இது எல்லாமே இந்த இளைஞர்கள் இந்த மாதிரியான கடும் போக்குனால அவங்க உந்தப்படவே இல்லை. அவங்க தாமாக அந்த ஹதீஸ மற்ற மத கோட்பாடுகளை படிக்கிறதுனாலயே அது வந்துடுறாங்க, அல்லது அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு மட்டும் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, நான் இல்லவே இல்லைன்னு சொல்லல, குறைவுன்னு தான் சொல்ல வந்தேன். நீங்க சொன்ன அங்கொண்டு அங்கொண்டு இருக்கலாம், ஒண்ணு அது ஒரு விஷயம். இரண்டாவது என்னன்னு கேட்டா, இந்த நீங்க சொன்னீங்கல்ல இந்த சில கொலைகள், அதுல எந்த ஒன்றிலாவது எங்களுடைய கடும்போக்கு இயக்கத்தை சேர்ந்த யாராவது இருக்கிறாங்களா? எங்களை கடும்போக்குன்னு சொல்றீங்கல்ல, தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்களால் இவர் கொல்லப்பட்டாரு, இவங்களுடைய பிரச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டவர், எங்களோட இருந்தவர், உறுப்பினராக இருந்தவர், அப்படி பார்க்க ஒருத்தர் கூட கிடையாது. இந்த 20-30 வருஷ வரலாற்றில் எங்கள் அமைப்பிலிருந்து ஒருவர் அந்த செயலை செய்யலை என்று சொன்னால் எங்களுடைய நீங்க அந்த அர்த்தத்தில் கடும்போக்குமீங்க. ஆனா சில பேர் இப்படி பேசுறாங்க, போடக்கூடாது பேசுறவர்கள் சில பேர் இருப்பாங்க. அவர்களுடைய அந்த கடும்போக்கு ஒருத்தனை தூண்டிவிடும். எங்களுடைய கடும்போக்கு அந்த செயலை செய்வதை தடுக்கும். எங்க கடும்போக்கெல்லாம் என்னன்னு கேட்டா, தப்பு செய்யாத கொலைதான் பெரிய பாவம். நபிகள் நாயகத்திற்கு கேட்கும் பொழுது பெரிய பாவங்கள் எதுன்னு கேட்கும்போது 7 சொல்றாங்க. முதலாவது இறைவனுக்கு இணை கற்பித்தல், அதாவது அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுங்கிறோம்ல, அந்த டாபிக் ஃபர்ஸ்ட். இரண்டாவது கத்லுன் நஃப்ஸ், கொலை செய்தல், உயிரை கொலை செய்தல். அப்ப உயிரை கொலை செய்தல் இரண்டாவது இடத்தில் பெரும்பாவம் எங்க மார்க்கம் சொல்லும் பொழுது, இதை நாங்கள் கடும்போக்காக எங்க மக்கள்கிட்ட முன் வைக்கும்போது எப்படி ஆயுதம் தூக்குவான், அவன் எப்படி கொலை செய்வான்? அதனால செய்யல. எங்களுடைய பிரச்சாரத்தினால் ஒரு கொலையும் நடந்தது கிடையாது. இன்னைக்கு பற்றி எரியக்கூடிய பிரச்சனைகள்ல ஒன்றா இருக்கிறது மாட்டிறைச்சி விவகாரம். மாட்டிறைச்சி விவகாரம்ன்றது ஒரு உணவுல யார் என்ன சாப்பிடணும் அப்படின்றதுல தலையிடக்கூடாது இன்னொருவர் அப்படின்ற ஒரு கருத்து சொல்றீங்க. ஆனால் அரசை பொறுத்தவரையிலும் பசு அப்படின்ற ஒன்று இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் வணங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே பசுவை தேசிய விலங்காக கூட அறிவிக்கணும் அப்படின்னு ராஜஸ்தான்ல ஒரு நீதிபதி சொல்றாரு. இந்த உணர்வுகளை எல்லாம் நீங்க எப்படி பார்க்கறீங்க? அண்மை காலத்தில் எழுற இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது முதல்ல ஒரு மதத்தில் உள்ளவங்க ஒரு புனிதமாக ஒரு விலங்கை கருதுறாங்க என்றால் அதுக்கு உரிமை அவங்களுக்கு இருக்குது. அடுத்தவங்கள திரிக்கக்கூடாது. பசுவை நீங்க போய் யாரும் புனிதமாக கருதாதுன்னு சொல்லப்படலை. இந்த பசுவை வளர்க்குறது விவசாயி தான். அவனுக்கு பால் கறக்கலைன்ற உடனே விற்கிறது அவன் தான் விற்கிறான். அடிமாட்டுக்கு போகுதுன்னு தெரிஞ்சு விற்கிறவனும் இந்து விவசாயி தான். அவன் தெய்வமாக கருதி அதை காப்பாற்றவன் தயாராக இல்லை. அவன் நஷ்டப்படுவான். லாபம் பால் கறக்கும் போது அந்த மாட்டை வளர்ப்பானே தவிர, பால் இல்லைன்னா அதுக்கு தீனி போட்டுக்கிட்டு அதை காப்பாற்றுறது அவனுடைய வருமானத்துக்கு சாத்தியப்படாது. அப்போ அவங்கெல்லாம் இந்து விவசாயி தானே அதிகமாக அந்த பசுக்களை விற்கிறாங்க, விற்க போய் தானே வாங்குறோம். அப்படிங்கிறதுனால அனைவரும் இந்துக்குன்னு அப்படி கருதுறாங்க என்பது ஒரு மாய தோற்றமாக கொண்டு வர்றாங்க. இது நாட்டுக்கு பெரிய பின்னடை வரும். எங்களுக்கு ஒரு பெரிய ஆடு இல்லாட்டி மாட்டை தின்ட்டு போயிடுவோம், மாடு இல்லைன்னா ஆட்டை சாப்பிட்டு போயிடுவோம். பெரிய மேட்ரு கிடையாது இது. நாங்கள் சொல்வது நாட்டை பெருசாக பாதிக்கும். பொருளாதார ரீதியாக லெதர் பிஸ்னஸ் பாதிக்கும், தோல் ஏற்றுமதி தான் அந்நிய செலாவணி அதிகமாக நமக்கு பெற்று தருகிறது, அது பாதிக்கும். பெல்ட்லேருந்து ஷூலேருந்து எல்லாமே நம்ம அதில் தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் பாதிக்கும். அதை நம்பி லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, அந்தந்த தொழில்களை சார்ந்து அவங்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்க. மாடை யாரும் வளர்க்க மாட்டாங்க இனிமேல். முதல் விஷயம் என்னடா, அவங்க மாட்டை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. மாட்டை எதுக்கு நம்ம வளர்க்குறோம்? லாபம் இருக்க போய் தான் வளர்க்குறோம். அதுவா விட்டா வளராது. சிங்கம்புலி வளரவா செய்யுது? அது வனவிலங்கா இருந்தா கூட மனிதன் பெருக்குவதற்கு முயற்சி பண்ணா தான் அது பெருகுமே தவிர, அது இயல்பா விட்டோம்னா அருகி சுருங்கி எத்தனை புலி இருக்குன்னு எண்ணி சொல்றாங்க. அப்ப மாட்டை எனக்கு லாபம் இல்லை, இந்த மாட்டை வயசா போயிட்டா எனக்கு வச்சுக்கிற முடியாதுன்னு சொன்னா அதை ஏன் நான் வளர்க்குறேன், நஷ்டமா போயிடும் சொல்லி மாடு வாங்கவே மாட்டேன். விவசாயிகள் மாடு வாங்கி வளர்க்கலன்னு சொன்னா மாடே நாட்டில் இல்லாம போயிடும். உலகத்தில் வணங்குறதுக்கு பசு கிடைக்காத போறோம். இது சாப்பிடக்கூடிய பிராணிகள் தான் நீங்க பெருகிறது நீங்க பாக்குறாங்க. கோழிலாம் அன்னைக்கெல்லாம் கிடைக்காது, இன்னைக்கு லட்சக்கணக்கான கோழி கிடைக்குது. காரணம் என்ன? சாப்பிட சாப்பிட என்ன செய்யறான்? பெருக்கிறதுக்கு உள்ள வேலைகளை மனிதன் தான் செய்யறான். அப்ப மனிதன் தான் இதை எந்த பெருக்கிறாங்கிறத விளங்காம இதை சட்டம் கொண்டு வந்தார்களே, ஆனால் மாடு என்கிற ஒரு இனம் இருக்கவே செய்யாது. இவர்கள் வணங்குவதற்கு பசுவும் இருக்காது. பொருளாதார ரீதியா பயங்கரமான ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டுவிடும். விவசாயிகள் கடுமையா பாதிக்கப்படுவாங்க என்ற கோணத்தில் உள்ளதுனால தான் நாங்க மௌனம் காக்குறோம். சரி, நீங்க உங்க விளைவை நீங்க அனுபவிங்க, எங்களுக்கு மாடு தின்ற கட்டாயமா? மாடு சாப்பிட்டு தான் சாப்பிடுறதுக்கு ஒரு அனுமதி இருக்கே தவிர, மாடு சாப்பிடாட்டி கத்திரிக்காய் நாங்கள் சாப்பிடலாமே சட்டத்தில் தடையா இருக்குது.
அதனால இவங்க எங்களுக்கு எதிராக நினைத்து கொண்டு அவங்களுக்கு எதிராகவே செய்யறாங்க. நாட்டு மக்கள் அனைத்து இந்து மக்களுக்கும் எதிராகத்தான் இதை வந்து கொண்டு வர்றாங்க. விலைவாசி வேற ஏறும். நிறந்து எல்லா பொருளையும் வாங்கும் பொழுது விலைவாசி குறையும். மாடு தின்றவன்லாம் கத்திரிக்காய்க்கு வந்தானா கத்திரிக்காய் 2 மடங்கு விலை ஏறிடும்ல. அப்ப எல்லா பொருளும் நிறந்து இருந்தா தானே அவங்க சைவ உணவுக்காரங்களுக்கும் அது லாபமா இருக்கும். அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. விலைவாசி எல்லாம் ஏறும். சோ நீங்க சைவ உணவுக்காரங்களோட விலைவாசி கட்டுக்குள்ள இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்திலே இந்த ஆர்குமெண்ட் வைக்கிறீங்க. அதுவும் ஒன்று. அது மட்டும் இல்ல, அதுவும் ஒன்று. சரி, ஒரு நிறைவான கேள்வி என்னன்னா, அண்மை காலத்தில் பாஜக தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல மாநிலங்களில் வெற்றி பெறுது. முஸ்லிம்கள் கணிசமாக வாழக்கூடிய தொகுதிகளில் மாநிலங்களில் வெற்றி பெறுது. வெற்றி தோல்வியை முஸ்லிம்கள் தான் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற உத்தரப்பிரதேசத்தின் சில மாவட்டங்கள், சில தொகுதிகள் 40%, 50% ஓட்டு இருக்கக்கூடிய இடத்துல கூட பிஜேபி வெற்றி பெற்றது அப்படின்றது ஒரு தகவல், ஒரு போக்கு. இதுக்கு சில சமூக ஆய்வாளர்கள் முன்வைக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட் என்னவா இருக்குதுன்னா, கடந்த காலத்தில் ஒரு இருதுருவ அரசியல், அது காங்கிரஸ் பிஜேபி அப்படின்ற அரசியலா இருக்கலாம், அல்லது காங்கிரஸ் நான் காங்கிரஸ் அப்படின்ற அரசியலா இருக்கலாம். இந்த மாதிரியான அரசியல் போக்குகள்ல சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எந்த பக்கம் போகின்றனவோ அந்த அணி வெற்றி பெறும், அந்த அணிக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கும் அப்படின்றது ஒரு முந்தி சமூக ஆய்வாளர்கள் சொன்ன ஒரு கருத்து. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, இதை பற்றி விரிவா ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, முஸ்லீம் ஓட் பேங்க் அப்படின்ற ஒன்றுக்கு ஒரு அவங்க சாலிடாவே ஓட்டு போட்டாலும் பிரச்சனை இல்லை, அதற்கு மாறாக ஹிந்து ஓட் பேங்க் அப்படின்ற ஒன்றை ஒரு அமைப்பால் உருவாக்க முடியுது, ஒரு மக்களை அப்படி கூறு போற்ற முடியுது, மக்கள் அந்த அடிப்படையில் வாக்களிக்க வைக்க முடியுது, அது ஒரு புதிய பினாமினன் இந்தியன் பாலிடிக்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய நேரடியான உங்களுடைய கேள்வி, உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது, இந்த பிரச்சனைக்கு ஒரு மத அடிப்படைவாதம் இன்னொரு மத அடிப்படைவாதத்துக்கு தீனி போடுகிறது. அந்த வகையில முஸ்லிம் இயக்கங்களுக்கு இந்த அரசியல்ல இந்த போக்கு மாறினதுல எந்த பொறுப்புமே இல்லையா? அதாவது முஸ்லீம் வாக்கு வங்கின்னு அந்த வார்த்தையை வந்து பொய்யாக கையாண்டது. எந்த ஒரு காலத்திலையும் முஸ்லீம்கள் சாலிடாக ஓட்டு போட்டதே கிடையாது. நீங்க தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுகவுக்கும் போடுவாங்க, அண்ணா திமுகவும் போடுவாங்க, காங்கிரஸுக்கும் போடுவாங்க, இந்துத்துவ அல்லாத எல்லா இயக்கங்களுக்கும் பரவலாத்தான் போடுவாங்க. போன பாராளுமன்ற தேர்தலில் கூட எல்லா முஸ்லீம் இயக்கங்களும் ஜெயலலிதாவை எதிர்த்தாங்க. முஸ்லீம் ஊர்களெல்லாம் அவங்களுக்கு தான் ஓட்டு கிடைச்சு. இயக்கங்களெல்லாம் கடந்து முஸ்லீம்கள் ஓட்டு போட்டாங்க. அப்போ முஸ்லீம்கள் ஓட்டு என்பது ஒரு பக்கமாக திரண்டு போட்ட மாதிரியான ஒரு சரித்திரமே கிடையாது. அது மாதிரி ஊபியை நீங்கள் உதாரணம் சொன்னீர்களே, ஆனால் ஊபியில் உள்ள முஸ்லீம் ஓட்டெலாம் காங்கிரஸுக்கும் போட்டாங்க, மாயாவதிக்கும் போட்டாங்க, முலாயம் சிங்கும் போட்டாங்க, அகிலேஷுக்கும் போட்டாங்க. இப்படித்தான் செதறி போணுச்சே தவிர முஸ்லீம் அமைப்புகள் சில கட்சி சுயேட்சை அவங்களுக்கும் போட்டாங்க. அப்போ முஸ்லீம் வாக்குகள்லாம் திரண்டு ஒரு பக்கம் போனது என்பது வந்து அதை சொல்லி அவங்க அரசியல் நடத்தினாங்களே தவிர எந்த ஒரு காலகட்டத்திலையும் சாலிடா ஜமாத்தில் கூடி முடிவு செஞ்சு அப்படியெல்லாம் மக்கள் கேட்குற மாதிரியும் கிடையாது, அப்படி முடிவு செய்வதும் கிடையாது. அதில் கூட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இது இந்து ஓட் பேங்காக நான் கருதலை. எதனால இந்த இது நடக்குதுன்னு கேட்டால், எதிரில் இருக்கக்கூடியவர்கள் இவங்கள்ட்ட இருக்கிற அளவுக்கு வந்து ஒரு கிரிமினலாக திங்க் பண்ணக்கூடியவர்கள் இல்லை. ஒரு பிரச்சனை எதிர்கொள்ள தெரியல. இப்போ காங்கிரஸ் பெரிய கட்சியாக இருக்கிறது, இந்த ரூபாய் நோட்டு பிரச்சனையை அழகாக பிரச்சனை எடுத்திருக்கலாம். அது அவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிற ஒரு விஷயம். சும்மா ஃபார்மாலிட்டியான ஒரு அறிவிப்போடு ஒதுங்கி கொண்டார்கள். இதுவே காங்கிரஸ் இந்த மாதிரி கொண்டு வந்து பிஜேபி இருந்திருக்குமே ஆனால் நாடே ரெண்டா போயிருக்கும். அப்போ அந்த பிரச்சனை எப்படி களத்தில் இறங்குறார்கள்னு மக்கள் பார்ப்பாங்க. அவர் எதிராக யாரையும் காணாம். அதே மாதிரி வேலை செய்யக்கூடியவர்கள், அதே மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள், பொய் பிரச்சாரங்களை அதிகமாக பில்டப் கொடுத்து அது மாதிரியாக பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு லைக்குக்கும் காசு, ஒரு ஷேருக்கும் காசு என்றெல்லாம் அந்த மாதிரி அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு அறிவும் திறமையும் இவங்களுக்கு இல்லாததுனால அப்போ ஒர்க் பண்ண ஆள் இல்லை. ஒர்க் பண்ண ஆள் இல்லைன்னு அவங்க மட்டும் போய் ஓட்ட போட்டு வந்துடுறாங்க, ஒதுங்கிடுறாங்க. மற்றவங்கலாம் வாக்காளர்களுடைய சேர்த்தா தானே ஓட்டு போடுவாங்க. வாக்காளர்களை காங்கிரஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அந்த காலத்தில் எங்கள் தாத்தா காங்கிரஸ் தலைவராக இருந்தாருன்னா அப்புறம் எங்கள் தகப்பனார் காங்கிரஸ் தலைவராக இருப்பார், அப்புறம் வந்து நான் தலைவராக இருப்பேன். புதுசாக மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து நமக்கும் ஒரு பங்கு கிடைக்கும்னு இருக்கக்கூடிய இருந்தால் தானே அந்த ஒரு ஊரில் கட்சி இருக்கும். எல்லாம் அந்த பரம வயசான ஆளுக்கு, முதியோர்கள், காங்கிரஸ் குடும்பம்னு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியான ஒரு அமைப்பு அது போனதுனால தான் எதிரில் ஆள் இல்லை. வரும் ஒரு அளவுக்கு மேலே அந்த இந்த காங்கிரஸ் மேலே வெறுப்பு வந்து அந்த நேரத்தை இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கல்ல, இவங்களுடைய எல்லை மீறிய செயல் வரும்பொழுது அப்படி ஒன்று உண்டாகாமல் இருக்காது. மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, நல்ல ஒரு வாய்ப்பு வந்தால் அதை பயன்படுத்தினார்களே. ஆனால் இவங்க இந்த ஓட்டெலாம் நிற்காது. அவன் சோத்துக்கு தான் மனுஷன் பார்க்குறான். இந்து ஓட்டுங்கிற வச்சுலாம் அது அவனுக்கு பயன் தராது.
முஸ்லிம் ஓட் பேங்க் அப்படின்றதும் இல்ல, இல்ல, ஹிந்து அன்னைக்கு ஓட் நினைக்கல. ஹிந்து ஓட் கன்சாலிடேஷன் அப்படின்றது இல்ல. அது இந்துங்கிறக்காக போடவே கிடையாது, அப்படி ஒன்னே கிடையாது. மிக்க நன்றி. ஏராளமான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுக்கு மீண்டும்